அவன் தொடாது அப்போ வடிக்கிறான் அவன் சங்க மிதி சங்க முடிச்சிருக்கான். என்ன ஜம்ப் பண்ணு. ஹாய் சொல்லு. ஹாய் ஆல், வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தியாலினிக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறோம் தியாலினியை. ஸோ அவங்க அந்த பிளேஸ்க்கு போய் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த பிளேஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே எங்களோட வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு நாங்கள் கிளம்பி துத்தோங்னு ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அங்கே இந்த ரிவர் இருக்குது, சுங்கை துத்தோன்னு. சுங்கைன்னா வந்து ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபிஷ் பிடிக்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் இப்படி உட்காந்து ஃபிஷ் எல்லாமே பிடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா அங்கங்கே உட்காரதுக்கு வந்து சேர் எல்லாமே கூட இருக்கும். நம்ம அழகாக அங்கே உட்காந்து வேடிக்கைலாம் பார்க்கலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிளேஸே. ஸோ அங்கே வந்து ஒரு தாத்தா பாட்டி வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய வலையெல்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி அந்த வலையில் என்னென்னலாம் மீன் வருதுன்னு பார்க்கலாம், அதில் மீன்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா அந்த வலையில் ஒரு மீன் கூட வரலங்க. வாங்க பாருங்க. அப்புறம் அந்த ரிவர்லேருந்து கிளம்பி பக்கத்துலேயே வந்து இந்த துத்தோங்கில் பெட்டானி மால்னு ஒரு மால் இருக்குது. ஸோ இங்கே தான் நான் வந்திருந்தோம். இங்கே தான் தியாலினிக்கான அந்த பிடிச்ச பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வந்திருக்கோம் என் அண்ணாவோட ஃபேமிலியோட. பட் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் தியாலினியை கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துக்கு விடுறோம். அங்கே தியாலினி எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தோட மிங்கிளாகி விளையாடுறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது வேறு எந்த பிளேஸும் இல்லைங்க, ப்ளே ஏரியா தான். இதுக்கு முன்னாடி இந்த ப்ளே ஏரியா இங்கே இருந்திருக்கு. பட் இப்போ வந்து இது நல்லா ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய விளையாடுற இடம், குட்டி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த டாய்ஸ் எல்லாம் அப்புறம் நிறைய இருந்துச்சு. ஜாலியாக இருக்கா? என்ன பந்தோட பந்தாயிட்டேன். நாங்கள் தியாலினி வந்து இந்த பிளேஸில் விளையாடுவாங்களா இல்லை எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு போனோம். பட் சர்ப்ரைசிங்லி அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தியாலினி என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நானும் தியாலினியோட அப்பாவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த பிளேஸ்க்கு விளையாண்டோம். இந்த பிளேஸில் வந்து ஆக்சுவலி 1 இயர் பிலோ வந்து எந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. கூட வந்து எத்தனை அடல்ட்ஸ் வேணால் போய்க்கலாம். சப்போஸ் இந்த பிளேஸ்க்கு வந்து எபோவ் 1 இயரில் இருக்க குழந்தைங்களை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மட்டும் $7 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு குழந்தைக்கு $7 பே பண்ணிவிட்டு நம்ம எத்தனை பேர் வேணால் கூட போய்க்கலாம். பட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணுன்னா குட்டி குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் மஸ்ட் வந்து சாக்ஸ் போட்டிருக்கணும். பிகாஸ் இந்த பிளேஸை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டு தியாலினியை கூட்டிகிட்டு போய் இதிலலாம் அவங்க உட்காருவாங்களான்னு நினச்சி போனோம். பட் அவங்க சர்ப்ரைசிங்லி உட்காந்து விளையாடுறாங்க. நிறைய அவங்க சைஸில் குழந்தைங்களாம் இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தியாலினி வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அவ்வளோ பால்ஸ் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோனே கவுண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ பால்ஸ் இருந்துச்சு. ஸோ தியாலினியும் அந்த பாலெல்லாம் வந்து வச்சு நல்லா விளையாண்டாங்க. தியாலினியோட வந்து நானும் தியாலினியோட அப்பாவும் இன்னும் ஜாலியாக விளையாண்டோம். இவங்கள சாக்கு வச்சுட்டு நம்ம வந்து இப்போ போய் இந்த மாதிரிலாம் விளையாடுறது வந்து அது ஒரு ஜாலியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பேரண்ட்ஹுட்டை வந்து இன்னுமே வந்து ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி இருக்குது. இங்கே வந்து அப்ராடில் இருக்கிறதுல வந்து என்ன ஒரு கஷ்டம்னா, இப்போ நம்ம ஊர்னா தாத்தா வீடு, பாட்டி வீடு, அத்தை வீடு அந்த மாதிரி எங்கே வேணால் நம்ம கூட்டு போய் குழந்தைங்கள என்கேஜிங்காக வச்சுக்கலாம். பட் இங்கெல்லாம் வந்து அதிகமாக அந்த மாதிரி கிடையாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்து தான் குழந்தைங்கள வந்து சோஷியலைஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து காட்ட முடியும். இந்த ப்ளே ஏரியாவில் தியாலினிக்கு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். அந்த பையன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு எங்களோட நல்ல ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். நாங்கள் இங்கேருந்து போகிற அந்த 2 ஹார்ஸுமே வந்து எங்களோட தான் விளையாண்டுட்டு இருந்தான். இந்த பையன் ரொம்பவே சேட்டை, கொஞ்சம் நஞ்ச சேட்டை இல்லை. பால்லாம் எடுத்து நம்ம மேலே அடிக்க, தியாலினியை பிடிச்சி விளையாட, அதுக்கப்புறம் எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். ஒரு 2 ஹார்ஸ் எங்களோட தான் விளையாண்டுட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு அந்த பையன் கூடயும் விளையாடுறதுக்கு. அப்புறம் தியாலினியும் வச்சு தியாலினி நிறையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து குழந்தைங்களோட பெரியவங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நான் வந்து நிறைய விளையாண்டுருப்போம். ஏன்னா அப்போல்லாம் வந்து வெளியிலேயே எல்லாத்தையும் விளையாட விடுவாங்க. நம்ம வந்து சித்தப்பா பசங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி விளையாடுவோம். பட் இப்போ இருக்க குழந்தைங்க வந்து அந்த மாதிரி அதிகமாக விளையாடுறதுக்கு சான்சஸ் கிடைக்க மாட்டேது. அது நம்ம ஊர்லேயுமே அதிகமாக கிடைக்கிறதில்ல. இப்போ இங்கே அப்ராட்லலாம் இருக்கிறனால அது இன்னுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தான் குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம விளையாட வச்சு கொஞ்சம் ஹாப்பி ஆக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். தியாலினி இப்போ ரொம்ப சின்ன குழந்தை தான் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் இப்போ இருந்தே அவங்கள வந்து நல்லா சோஷியலைஸ் பண்ண வச்சு எல்லாத்துக்கூடயும் விளையாட வைக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் நானும் தியாலினியும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலான்னு போனோம். அது போகிற வரைக்கும் ரொம்ப தைரியமாக பேசிட்டு போனேன். போனதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பயம். இந்த வீடியோவில் பாருங்களேன் நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்பா வந்து பயமா இருக்கு. தியாலினி நல்ல ஃபன்னாக அந்த ஸ்லைட்லலாம் போய் பயந்து அந்த குழந்தைங்களாம் நம்மளை தள்ளி விட்டு விளையாண்டுட்டு வந்தது தான் மிச்சம். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடுக்கு மேலே இருக்க பிளேசஸ்க்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த இடமும். என்னதான் பயம் வந்து இருந்தாலும் வெளியில் காட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் போனேன், ஆனால் முடியலங்க. அவன் தொடாதியா, அப்போ அடிக்கிறாந்தியா. அவன் சங்கம் பிடிச்சிருக்கான். தியாலினி வந்து ரொம்ப குட்டி பாப்பா அங்கே இருந்ததுலையே. ஸோ அதனால தியாலினியை பார்த்துட்டு மற்ற குட்டி குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு வந்துட்டு அவளோட கேர்லி ஹேரை தொட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களாம் அந்த மாதிரி பொட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ பொட்டெல்லாம் வைக்கவும் அந்த பொட்டெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து தொட்டு பார்க்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹலோ. வெளியில வா, வெளியில வா. என்னடா இவ்வளோ வயசாயும் நான் இப்படி விளையாண்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. எனக்கு இந்த பிளேசஸ்க்கெலாம் போனால் ஒரு ஹாப்பி ஆகிடும், ஜாலி ஆகிடும். ஸோ அதனால் இந்த எல்லா பாலையும் எடுத்து அந்த பாலுக்குள்ளே போய் படுத்துட்டு நானும் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு போனதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சுங்க. என்ன தெரியுமா? ஸோ தியாலினி காலில் வந்து கொலுசு போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த தியாலினியை வந்து நாங்கள் விளையாடலாம் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த கொலுசவே காணாம போயிடுச்சு, ஒரு காலில் மட்டும். அது கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கு, அதை நாங்களும் வந்து பார்க்காம விட்டுட்டோம்.
திடீர்னு அந்த கொலுசை காணாம போயிடுச்சா, எங்கே போயிடுச்சுன்னு நம்மளால் தேடவும் முடியல. ஏன்னா அவ்வளோ பால் இருக்குது. நல்ல வேளை நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால ஒரு வீடியோலையும் ஜூம் பண்ணி பார்த்தோம். இந்த இடத்துல இருக்குது, அப்போ இங்கே இருக்குது, அப்போ இதுக்கு இடையில தான் எங்கே விழுந்திருக்குன்னு பார்க்கமோ அது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தா இந்த பால்லாம் கொட்டியிருக்கு இல்லையா, அந்த பால் கொட்டியிருக்க பிளேஸுங்க. இதில் போய் நம்ம எப்படி வந்து தேட முடியும்? தியாலினி அவங்க தாத்தா கிட்ட கொடுத்துட்டு நானும் அவரும் இந்த சைடு ஒரு ஆள் அந்த சைடு ஒரு ஆளுன்னு தேடினோம். காலை வச்சு தட்டிகிட்டே போனோம். சர்ப்ரைசிங்லி வந்து இந்த ஒரு போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு கீழே மட்டும் தான் நாங்கள் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த இடத்துலையே வந்து எங்களுக்கு வந்து அந்த கொலுசு கிடச்சிடுச்சு. அந்த கொலுசு கிடச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ விற்கிற வெள்ளி விலைக்கு வாங்க முடியுமா? இதெல்லாம் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அடிக்கக்கூடாது. அந்த பெரிய பல்லோட வருதுல்ல, அந்த ஃபிஷ்ஷெல்லாம் அடித்தா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படியா? ஓ ஆமா, எல்லா ஃபிஷ்ஷுமே அடிக்கலாம். அப்போ எல்லாத்தையுமே அடிங்க. ஓடிடுச்சு. இந்த டிஸ்பிளேல இருக்க கேம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ஒரு கேம்னே தெரியாமல் ஏதோ டிஸ்பிளேல வந்து குழந்தைங்களுக்காக ஏதோ அனிமேஷன் வீடியோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் போன 1 மணி நேரமே நானும் அவங்க அப்பாவும் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பையன் விளையாண்டுறத பார்த்தா, ஓ இது விளையாடுறது போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் விளையாண்டோம். ஏய் இந்த ப்ளே ஏரியாவில் தியாலினி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டனால நானும் அவங்க அப்பாவை வந்து இனிமேல் வந்து மந்த்லி வந்து ட்வைஸாவது இந்த பிளேஸுக்கு தியாலினியை கூட்டிகிட்டு வந்துடணும். ஏன்னா வந்து தியாலினியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க, நமக்கும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டிலேயே இருந்துட்டு ஸோ இப்படி வெளியில் போகும்போது ஜாலியாக இருக்கோம்ல அப்படின்னு நாங்கள் 2 பேர் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே உட்காந்து நானும் அவரும் இப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு இதெல்லாம் விளையாடுறதுக்கு. ஏதோ நம்மளே வந்து இந்த சின்ன ரொம்ப வயசு கம்மியாகி ஒரு சின்ன குழந்தையான மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு விளையாட்டை போய் விளையாண்டோம். இதில் வந்து இவங்க அப்பா வந்து ஜாலியாக விளையாண்டு குதித்து விளையாடுறாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு பிடிக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஸோ அடுத்து நான் எப்படி விளையாடுறேன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஜம்பே பண்ணல, ஜம்ப் பண்ணு. அந்த பொண்ணு பாரு எப்படி ஜம்ப் பண்ணுதுன்னு. நீ நின்றுக்கிட்டே அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஜம்ப். ஆ ஆ என்ன ஜம்ப் பண்ணு. நான் இப்படி தான் பயந்து ஒரு வழியாக அந்த கேமை விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இதே மாலில் வந்து எய்ச்சான்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து $1 வந்து ஐஸ்கிரீம் தருவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான். ஸோ அதையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களோட இந்த டே வந்து எங்களுக்கு போச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரூனை ரிலேட்டடான vlogs நிறையா நான் போடுறேன், ஸ்டைல் vlogs போடுறேன். பை, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.